உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம். உலகத்தையே தேவன் படைத்தார். ஆனால் உலகமோ தேவனை அறியவில்லை. பாருங்கள், எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்றால், உலகம் முழுவதுமே தேவன் நேசிக்கிறார். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையுமே தேவன் நேசிக்கிறார். அதே ஒற்றுமை தான் எனக்கும். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் நான் நேசிக்கிறேன். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் நான் வீடியோ போடும்போது, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் என்று கூறிக்கொண்டு வீடியோவை ஆரம்பிப்பேன். இப்படியாக உலகம் முழுவதுமே தேவன் படைத்தார். ஆனால் உலகமோ தேவனை அறியவில்லை. பாருங்கள் மக்களே, எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்றால், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் தேவன் நேசிக்கிறார். அதே போல தான் நானும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் நான் நேசிக்கிறேன். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே தேவனை அறியாமல் தான் இருக்கிறார்கள். அநேக ஒரு 100% உள்ள மக்களில் அதில் 80% மக்கள் தான் 20% மக்கள் தான் தேவனை அறிந்திருக்கிறார்கள். மிச்சம் 80% மக்கள் தேவனை அறியவில்லை. நீங்கள் முக்கியமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பு மிகவும் அழகானது, அற்புதமானது. அவருடைய அன்பு எதற்குமே ஈடாகாது. அந்த அன்பில் ஒரு குறையுமே இருக்காது. தேவனுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையுமே தேவன் நேசிக்கிறார். அதேபோல் நானுமே உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையுமே நேசிக்கிறேன். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களின் மீது வைத்த அன்பின் நிமித்தமாகவே நீங்கள் மற்றவர் மீது அன்பு வைக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அன்பு இல்லை என்றால் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அன்பு இல்லை என்றால் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒருவர் பசியென்று வருகிறார். உங்களிடம் பணம் இருக்கிறது. அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கள். அதை விட்டுவிட்டு பணம் வைத்துக்கொண்டே பசியென்று வருகிறவர்களுக்கு இல்லை என்று கூறி அவரை திருப்பி விடுவது எந்த விதத்தில் நியாயம்? அங்கே அன்பு எங்கே இருக்கிறது? நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். அன்பு இல்லை என்றால் வேறு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையுமே தேவன் நேசிக்கிறார். அதே போலதான் நானும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையுமே நேசிக்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மீது தேவன் அன்பு வைத்திருக்கிறார். ஏனென்றால் நான் ஜெபம் பண்ணும்போது தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவது கிடையாது. இந்திய மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவதே கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவே ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றால் தேவன் உலகத்தையே நேசிக்கிறார். வேதம் கூறுகிறது, உலகமோ தேவனை அறியவில்லை என்று. நீங்கள் அறிந்து கொண்டு தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இதுதான் என்னுடைய டார்கெட் கொஞ்சம் பெரியது தான், மிகவும் பெரியது. ஆனால் என் தேவன் அதை நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே தேவனை நோக்கி பார்ப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தை தேவன் நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆசை பெரிய ஆசைதான். அந்த பெரிய ஆசையும் என் தேவன் நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசம் மிகவும் பெரியது. அந்த விசுவாசத்தை தேவன் நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று நான் என் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. நான் அவர் மேல்
நம்ப முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அது அவருக்கே தெரியும். என் தேவனுக்கு தெரியும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே தேவனை நோக்கி பார்க்கும் காலம் வரும். அது நிச்சயமாக நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றி, வணக்கம்.